ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஓட்ஸ் செய்ய போகிறோம். கரம் ஓட்ஸ், நல்ல காரமான ஸ்பைசியான ஓட்ஸ். அதுக்கு பாருங்கள், ஒரு பேன் வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனவொடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 சாப்டு ஆனியன், பச்சை மிளகாய், க்ரீன், இது வந்து பார்த்திங்கன்னா கொரியண்டர், கொத்தமல்லி, தக்காளி, 250 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ். நான் இப்போ 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். ஸோ 500 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நமக்கு தேவையான இந்த கரம் மசாலா, பட்டை, அன்னாச்சி, அப்புறம் ஸ்டார் அனீஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனை நல்லா சால்ட் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். ஓட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா சளி பிடிச்சிருந்தா நம்ம ஸ்பைஸியாக சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சளியெல்லாம் போகும். ப்ளஸ் வந்து ஹீட்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம பால் அந்த மாதிரிலாம் போட்டு மில்க் பவுடர், அதுக்கப்புறமா வந்து ஃபார்முலா பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வந்து பஞ்சாக வெந்து போகணும். அடுத்தது நான் பண்ண போகிறது சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போடுறேன். இன்றைக்கி சண்டே சமையல். ஆக்சுவலாக நாங்கள் நான்வெஜ் எதுவும் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அங்கங்கே போயிட்டு வந்ததால். ஸோ ஆஃப்டர்நூனுக்காக நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி லைக் பண்ணி அப்படின்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். இப்போது க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் ஒரு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலா போடுறது. இப்போ இந்த சில்லி பவுடரை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்காரர், இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கின்னு நடுவில் நம்ம சமைக்கணுன்றது பெரிய டாஸ்க்கு தான், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோன்னா, ஒரு இப்போ நான் 250 ப்ளஸ் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சம் லிமிட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஓட்ஸ் ரெசிப்பின்னு சொல்கிறத விட உப்புமா, நம்ம கிச்சடிலாம் செய்வோம் பார்த்தீங்களா, சேம் மாடல் தான். ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டோம். நிறைய வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஃபிஷ் பாருங்கள், நல்லா க்ரீன் சில்லி நல்லா சூப்பராக இருக்கும், தொட்டு சாப்பிடணும். இப்போ நல்லா பாருங்கள் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஓட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 250 ml மெஷரிங் கப்பு. இதில் வந்து 2 கப் போட்டிருக்கேன். இது நாங்கள் எங்கே வாங்கினோம் பார்த்திங்கன்னா, இந்த மெஷரிங் கப் வந்து டிமார்ட்டில் வாங்கினோம். ஜஸ்ட் 69 ருபீஸ் சம்திங் தான். இந்த கப்பு பார்த்திங்களா, இது 69 ருபீஸ். இது எல்லாமே இருக்குது. 75 ml 7.5 ml, 15 ml, 60 ml, 85, 125, 250 ml. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடை கரம் மசாலா தான் கலந்துக்கலாம். இப்படி வாசமாக நல்லா கமல். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கிறேன். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். நல்லா வாசனை சும்மா சூப்பராக இருக்கும், கமன்னு. இப்போ நம்ம ஓட்ஸை வந்து இந்த பவுலில் தான் சர்வ் பண்ண போகிறோம். இந்த பவுலோட இது வந்து இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 39. இந்த ஸ்பூன் வந்து 12 ருபீஸு. நமக்கு வந்து
10 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸு 12 ருபீஸ் தான். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ் போட்டிருக்காங்க டிமார்ட். நல்லாயிருக்கு. நம்மளுடைய ஓட்ஸ் டிஸ்பிளே பார்த்த மாதிரி ஸ்பைசி ஓட்ஸ் வந்து ரெடி. சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நல்ல ஸ்பைசியான ஓட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பைசி ஓட்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடை கரம் மசாலா தான் கலந்துக்கலாம். நாங்கள் இப்படி வாசமாக நல்ல கமல். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கிறேன். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். நல்லா வாசனை சும்மா சூப்பராக இருக்கும். கம கம கமன்னு. இப்போ நம்ம ஓட்ஸை வந்து இந்த பவுலில் தான் சர்வ் பண்ண போகிறோம். இந்த பவுலோட இது வந்து இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 39. இந்த ஸ்பூன் வந்து 12 ருபீஸு. நமக்கு வந்து 10 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸு 12 ருபீஸ் தான். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ் போட்டிருக்காங்க டிமார்ட். நல்லாயிருக்கு.